தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது இன்று தனது 9ஆம் வருட பிறந்த நாளை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற அருள் ஜெருவின் பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறைவன் கொடுக்க போகிற வியப்புக்குரிய ஆச்சரியமான செழிப்பான வளமையான நல்காரியங்களுக்காகும். நல்ல உடல் சுகம், ஞானம், கீழ்ப்படிதல், ஆளுமை, அறிவு, ஆற்றல், திறமை அனைத்திலும் குழந்தை வளர இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் லூர்து சாமி சுசிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஸ்டீஃபன் செலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் சுகத்திற்காகும். அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெயின் பரிந்துரை வழியாக ஆல்வி சியோன் கை விரைவில் குணம் பெற வேண்டியும் அஜய் பிரகாஷ் சகாய ஜனோ அரசி திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் இறைவனுடைய அருளுரங்கு நிறைவாக கிடைக்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரி மிக்கேல் ரஷ்யா ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அரசு தேர்வு எழுதுகிற மாணவர் ஒவ்வொருவரும் இறையருளால் நிரப்பப்படவும் ஞானம், நினைவாற்றல் இவற்றோடு தேர்வை எழுதி வெற்றி பெறவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற ஜி.எஸ். செபஸ்தியான் ஆன்ம இலைப்பாற்றிக்கா ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரிய ரதி ஆன்ம இலைப்பாற்றிக்கா ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரிய நேசம் ஆன்ம இலைப்பாற்றிக்காம் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே இறைவனுடைய அருள் வரங்களை நிறைவாக பெறுகிற மாதம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் நாம் இறைவன் நோக்கி மன்றாட வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கடவுளுடைய அருள்வரம் இருந்தால்தான் நாம் சிறப்பாக அந்த மாதத்தை கொண்டு போக முடியும். சரியாக 1ஆம் தேதி சனிக்கிழமை அருமையான விதத்திலே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெயின் பரிந்துரை நிறைவாக கிடைப்பதற்கு நாம் மன்றாடுவதற்கு இந்த மாதம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அன்னையின் பாதத்திலே இந்த மாதத்தை ஒப்புக் கொடுப்போம். மாதாவே, எங்கள் தாயே, எங்கள் பாதுகாவலியே, அள்ளித்தரும் அன்னையே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் என்று சொல்லி தாயினுடைய பாதத்தில் ஒப்படைப்போம். ஆகவே தாயின் பாதத்தில் ஒப்படைக்கிற போது அவர்கள் எல்லா விதமான தேவைகளையும் தன்னுடைய தெய்வீக திருக்குமாரன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்டு பெற்றுத் தருகிறார்கள். கரம் குவிப்போம், கண்களை மூடுவோம். ஒரு சில மணித்துளிகள் மாதாவோடு பேசுவோம், நம்முடைய பாதுகாவலோடு பேசுவோம். மாதாவே, எங்கள் தஞ்சமே, எங்கள் தயவே, எங்கள் தாயே, எங்கள் குடும்பத்தை உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி ஒப்படைங்க. திருப்பலியே இறைவனுடைய திருவுளத்துக்கு ஏற்றவாறு தொடங்க தடையாக இருக்கிற பாவங்களை எண்ணி கேட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவண்டமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனால் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, அரசர் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலி அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெயின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை கட்டுபவருமாக கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1, 2 மற்றும் 8 முதல் 19 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை,
அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 35 தொடங்கி 41 முடிய. மார்க்கின் செய்தி 4வது அதிகாரம் 35 முதல் 41 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். அந்த ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்கள் நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவரை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, 2025ஆம் ஆண்டினுடைய ஒரு மாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் இப்போது அடுத்த மாதத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் மிக சிறப்பான விதத்திலே, அருமையான விதத்தில் கடவுளுடைய அருளால் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவருடைய திரு சந்நிதியை நாடி வந்திருக்கிறோம். 2025 எப்படி போயிட்டு இருக்குது? ஏக்கா உங்களை தான்க்கா நல்ல அருமையாக சூப்பராக போயிட்டுருக்கு. வெரி குட். அப்படி தான் சொல்லணும். நல்ல அருமையான விதத்திலே போய்கொண்டிருக்கிறது. நம்ம நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். கடவுளுடைய அருள் துணை நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஜனவரி மாதம் நம்ம ஜாலியான மாதம் என்று ஆரம்பித்தோம். இறைவனுடைய ஒவ்வொரு அருள் உரங்களையும் மிக சிறப்பாக பெற்று அனுபவித்தோம். பிப்ரவரி மாதம் வெரி குட். உங்கள் பேர் என்னம்மா? சௌந்தர்யா. கரெக்டாக கேட்டிருக்கா பாருங்க. முன்னுரையில் சொன்னேன், கரெக்டாக கேட்டிருக்கேன். நீங்கள் அப்படி வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் சௌந்தர்யா அழகாக கேட்டிருக்கேன். அவருக்கு ஒரு கை தட்டி கொடுங்க சௌந்தர்யா. வெரி குட். பிப்ரவரி மாதம் பிரமாதமான மாதம். எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி மாதம் நாங்கள் இருக்கோம், பிரமாதமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம். ஒரு ஃபாதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், கொண்டாட்டமாக இருக்கேன் அப்படின்பார். வாழ்க்கை ஒரு சிலருக்கு திண்டாட்டமாக தான் போவோம், ஆனால் பேசுகிற வார்த்தை எப்படி? கொண்டாட்டமாக இருக்கேன். பிப்ரவரி மாதம் எப்படி போயிட்டுருக்கு? பிரமாதமாக போகுது. ரைட். அப்போ அப்படி வாழ்வதற்கு சிறப்பான விதத்தில் இந்த மாதத்தில் இறைவன் தன்னுடைய அருள் வரங்கள் எல்லாவற்றையும் தருகிறார். கடவுள் எப்போதுமே தன்னுடைய அருளை கொடுப்பதற்கு அவர் தயங்குவதில்லை. 2 கொரிந்தியர் 12:9 என் அருள் உனக்கு போதும் என்கிறார். நிறைவான விதத்திலே கடவுள் அருளை தருகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற போது நிறைய சந்தேகங்கள் உண்டு. மனிதருக்கு நிறைய சந்தேகம் உண்டு. அதுவும் பேசிக்காக நம்பிக்கைன்னு பார்க்கும்போது, கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறாரா? 2 வாசகங்கள் எதை பற்றி சொல்கிறது? நம்பிக்கையை பற்றி சொல்கிறது. கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி என்பது இருக்கும். ஆனால் எதில் நம்பி போயிட்டு இருக்கோம்? ஏற்கனவே நமக்கு கிடைத்த சான்றுகள், அல்லது ஏற்கனவே நம்ம கேட்டது, மறைவுகளை கேட்டது, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் சொன்னது, நண்பருக்கு பைபிள் படிக்கிறது, அதை வச்சு போயிட்டுருக்கு. அதை வச்சு போயிட்டுருக்கு. கடவுள் யாருமே நேராக பார்க்கல. ப்ரூஃப் இருக்கா? நீங்கள் யாருமே பார்க்கல. ஆனால் இது ஏற்கனவே சொல்லப்பட்டதன் காரணமாக அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு.
சின்ன வயசுலேயே சொன்னாங்க, கடவுள் ரொம்ப சிறப்பான விதத்திலே நம்ம வழிநடத்துகிறாங்க. அது வரையில் போயிட்டு இருக்கு. அதன் பிறகு ஆச்சரியமான காரியம் நடக்குது. நீங்கள் நினச்சி பார்க்கல, ஒரு சில காரியம் நினச்சி பார்க்கல, அது நடக்குது. அப்போது ஒரு பிரமாண்டமான ஒரு சக்தி இருக்குது, ஒரு பிரமாண்டமான ஒரு ஆற்றல் இருக்குது, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை அது போயிட்டு. சில நேரங்களில் எதிர்விளைவு நடைபெறும். எதிர்விளைவு நடைகிற போது கடவுள் இருக்கிறார் என்று சொன்ன மனசு எப்படி ஆயிரும்? அவர் இல்லையோ அப்படி ஆகும். அதான் நடக்கும். கடவுள் நல்லா போயிட்டு இருக்கும்போது பின்னா ஒன்று நடக்க போதுங்க. நடக்கும்போது இது ஒரு பெரிய ஆற்றல் நடக்கும், ஒரு சக்தி நடக்குது. கடவுள் இருக்கிறார்ப்பா, கடவுள் இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லணும். ஒரு எதிர்விளைவு வருகிற போது அப்படியே மனசு மாறும். அது ஒரு கொடூரமான நிகழ்வாக இருக்கலாம், கொரோனா காலகட்டமாக இருக்கலாம், அல்லது அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதாக இருக்கலாம், எதுவுமே செய்யாத மக்கள் கொல்லப்படுவதாக இருக்கலாம், அல்லது ஆலயத்திற்கு நல்ல சிறப்பாக நல்ல குணமாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரே சோதனைகளாக இருக்கலாம். இப்படி இருக்கிற போது கடவுள் இருக்கிறாரா அப்படிலாம் நமக்கு கேள்வி வரும். நிறைய விதத்தில் கேள்வி வரும். ஒரு அம்மா சொன்னாங்க, என் கணவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார், ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டார், வேலைக்கு போக மாட்டார். ஆனால் அவரு ஹாயாக அலைவார் அங்கங்க. 20 வருஷம் அந்த அளவு தாங்கியிருக்கேன், 20 வருஷம் தாங்கியிருக்கேன். இன்னும் 30 வருஷமா தாங்குவேன். ஆனால் தாங்க முடியாது பாருங்க. ஊராக கடன் வாங்கி வச்சிருக்கான் அந்த மனுஷன், ஊராக கடன் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ 20 வருஷம் தாங்கிட்டேன், இன்னும் 30 வருஷமா தாங்கிடுவேன். ஆனால் நீங்கள் சொல்றீங்களே ஃபாதர், துன்பத்தை தாங்கிக்கிட்டா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மோட்சம் கிடைக்குன்னு சொல்றீங்களே. நான் போய் பார்ப்பேன், இப்போ தாங்கிடுறேன், எல்லாத்தையும் தாங்கிடுறேன், போவேன். அங்கே மோட்சம் மட்டும் கிடைக்கல, வந்தால் வேட்டு உங்களுக்கு தான். பாருங்க அன்புக்குள்ளே, இது போன்ற கேள்விகள் தான் நம் உள்ளத்தில் இருக்கிறது. ஒரு சில ஆகிட்டாங்க, நம்ம வாழும்போது ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துருவோம். பாருங்க, கொரோனா நேரத்தில் நல்ல உண்மையான பக்தியாக பூச வேணும்னு சொல்லி இருந்தவங்க எத்தனை பேர்? அப்பா கரைச்சல இல்லைப்பா, மணி அடிக்கல, பாட்டு போடல, நல்ல ஜாலியாக இருந்துருவோம். ஆய்வு நடத்தி பார்த்தார்கள், 0.1% மக்கள் மட்டும்தான் கத்தோலிக்க மக்கள் பூச வேணும்னு கேட்டது. உண்மைதானே? அந்த கொரோனா நேரத்தில் பூசைக்காக இயங்குறது 0.1, அவ்வளோதான், அவ்வளோ சதவீதம் தான். வாழ்க்கையில் பல நிலைகளில் கடவுள் அவருடைய காரியங்களை சார்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் நமக்கு இருக்கிறது. திருச்சபை சட்டம், அந்த சட்டத்தின் நடக்கிற போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகணும், வாழ்க்கையை கொண்டு போகணும், அப்படி இருக்குன்னு சொல்லி தராங்க. நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சு என்ன ஆக போகுது? ஒரு வாலிப பையன் என்கிட்ட கேட்குறான், ஃபாதர் நம்ம படம் பார்க்க போகிறோம், படம் பார்க்க போனால் 2.25 மணி நேரம் படம் இருக்குது. அந்த படத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த ஹீரோ எப்படி இருக்கான்? ஒரே சோதனை அவனுக்கு. உடம்பு சரியில்லாமல் வருது, வீட்டில் அங்கே பார்க்க வேண்டியிருக்கு, அதை தூக்கிட்டு போயிருக்கு, இது தூக்கிட்டு போயிருக்கு. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஹீரோ படாத பாடுபடுறான். அந்த 5 நிமிஷம் தான் அந்த வில்லனை எதிர்த்து அவன் சந்தோஷமா இருக்கான். அப்போ அவன் சொல்றான், நான் வாழ்க்கையில் ஹீரோ வேண்டாம், வில்லனாக இருந்து போறேன். அப்போ அவ்வளோ நேரம் சந்தோஷம் இருக்கு. இந்த 5 நிமிஷம் மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்குது, மீதி எல்லா நேரம் சந்தோஷம் வில்லனுக்கு. அப்போ நான் அப்படி இருந்து போறேனே அப்படின்னு சொல்றான். 8ஆம் கிளாஸ் வர பையன் சம்மனஸா இருக்கான். அதுக்கு ஒரு பிசாசாயிரானே, பிசாசாயிரான். ஒரு அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைய குடும்ப ஜபத்துக்கு கூட முடியல ஃபாதர், கூட்டாலே அப்படி முறைக்கா, குடும்ப ஜபத்துக்கு கூட முடியல, ஜபம் சொல்ல கூட முடியல, அப்படி வெறுப்பா பார்க்கா, விரோதியா பார்க்கா. அப்ப இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் கடவுள் இல்லாமல் இல்லை இருக்கிற நிலையை தாண்டி நாம் வாழ்கிற போதிலே நல்ல சந்தோஷமா இருந்து போவோம். அப்படிப்பட்ட எண்ணமும் இருக்கிறது, அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு. என்ன, கடவுளை நாம் பார்க்க முடியவில்லை என்ற எண்ணமும் இருக்கிறது நமக்கு உள்ளே. கடவுளை நாம் பார்க்க முடிகிறது, தேட முடிகிறது.
அவருடைய அருள் என்பது நமக்கு நிறைவாக கிடைக்கும். இப்படி பலவிதமான எண்ணங்கள் இருந்தாலும் நாம் இறைவனை சிறப்பான விதத்தில் தேடுகிற போது கண்டிப்பாக அவரை பார்க்க முடிகிறது. எஸ்ஐயா இறைவாக்கினர் 55ஆம் அதிகாரம் 6வது சொல்கிறார், வாய்ப்புள்ள போதே கடவுளை தேடுங்கள். வாய்ப்புள்ள போதே கடவுளை தேடுங்கள். நம்ம உடல்ல வலு இருக்கும் போது, சக்தி இருக்கும் போது, திறமை இருக்கும் போது தேடணும். படுக்கையில கிடந்து பெட்ல கிடந்த பிறகு அம்மாடி ஆத்தாடி அலறக்கூடாது. முதல்ல கடவுளை மிக சிறப்பான விதத்திலே தேட வேண்டும். உடல்ல சக்தி இருக்கும் போது, நடக்கும் போது, நல்ல காலில் எந்திரிச்சு வரும்போதெல்லாம் தேடிடணும். காலைல என்னால் எந்திரிக்க முடியும், பூசைக்கு வந்துடணும். அங்கே கிடந்துட்டு 1000 காரணம் சொல்லக்கூடாது. இங்க வந்துட்டு அவரை தேடினா கண்டிப்பா அவரை கண்டிப்பான விதத்திலே நாம் பார்க்க முடியும், இறைவனை பார்க்க முடிகிறது. திருப்பாடல் ஆசிரியர் 145வது திருப்பாடல் 18வது சொல்கிறார், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவரை நோக்கி உண்மையாய் சிறப்பான விதத்தில் மன்றாடுகிற போது ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆகவே கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். அவர் நம் வாழ்வில் 2 விதமான காரணம் நடக்கும். கடவுள் இல்லை என்று நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் கடைசி வரை உணரவே முடியாது. கடைசி வரை உணரவே முடியாது. இதயத்தில், மனதில், இந்த ஆன்மாவில் 3 நிலையும் ஒன்றாக சேர்ந்து போகிற போதுதான் கடவுள் நம்பிக்கை வருகிறது. பாருங்க, நீங்க முன்னாடி பார்க்கும்போது அனுபவம் பெரிதாக இருந்தது. இப்போ வர வர என்ன ஆகிறது? அறிவை வைத்து பார்க்கிறார்கள். அறிவை வைத்து இறைவனை சந்திக்கவே முடியாது. அறிவை வைத்து யாரும் இறைவனை சந்திக்கவே முடியாது. அனுபவம். நம்முடைய முன்னோர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே அனுபவம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இறைவனை பார்த்தார்கள். அதுதான் இறை அனுபவமாக மாறியது. ஆகவே அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இறைவனை பார்த்தீங்கன்னா, அறிவின் அடிப்படையில் அல்ல. அறிவு இறைவன் பக்கமாக சேரக்கூடாது. படிச்சுட்டாலே அறிவு வந்தாலே அதே போல எண்ணங்கள் வருகிற போது ரொம்ப சிக்கல் வரும். படிச்சுட்டாலே ஆன்மீகத்திற்கும் அறிவுக்கும் பிரச்சனை வருகிறது. இந்த 3ம் சேர்ந்து போகும்போது மிக சிறப்பான விதத்திலே இறைவனை சந்திக்க முடிகிறது, இறைவனை பார்க்க முடிகிறது. கடவுள் இருக்கிறார் என்ற எண்ணம் மிக தெளிவாக மனதிலே பசுமரத்தாணி போல பதிகிறது. முதல்ல கடவுள் இல்லை என்று நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவர்கள் கடைசி வரை பார்க்க முடியாது. பரிசேயர் பாருங்க, சதுசேயர்கள் அவங்க எல்லாரும் எங்க தான் இருந்தாங்க? யார் கூட தான் இருந்தாங்க? இயேசு கூட தான் இருந்தாங்க. ஆனா இயேசுவை அவங்க பார்க்கல. இயேசுவை அவர்கள் கண்டுணரல. இயேசு அந்த தெய்வத்திலிருந்து அவர்கள் மிகப்பெரிய காரியங்கள்லாம் அனுபவிக்க முடியும். கடைசி வரை போயிட்டாங்க. பாருங்க, லாசர், அந்த செல்வந்தர் ஓமை, கடைசி வரை கடவுளுடைய கருணையை காண முடியாமல் அவர் அங்கு மேலே போன பிறகு அலறார், கத்துறார். இங்கு இருக்கும்போதே கண்டுகொள்ளணும், இந்த மன்னகத்தில் இருக்கும்போதே கண்டுகொள்ளணும். அதுதான் நமக்கு சரியான பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. கடவுளை இந்த மன்னகத்தில் இருக்கும்போது தேடணும். அதான் திருப்பாடல் ஆசிரியர் 148 திருப்பாடல் 15வது அதிகாரத்திலே, இளைஞரே, கன்னியரே, பெரியோரே, சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். நீங்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் முதல்ல யாரை சொல்லப்பட்டிருக்கு? இளைஞரே, கன்னியரே, பெரியோரே, சிறியோரே, நீங்கள் எல்லாரும். அப்ப எல்லாருமே ஆண்டவரை நம்ம சிறப்பாக பார்க்க வேண்டும். அப்படி போற்றுகிறோம். இப்போ நிறைவான விதத்தில் நாம் கடவுளை பார்க்கிறோம். அன்புக்குள்ளே, இந்த கடவுளை பார்த்தோம் என்று சொன்னால், நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால், நடக்கிறது ஒவ்வொன்றும் அதிசயம். முதல்ல எல்லா சூழ்நிலையிலுமே நான் நம்பிக்கை நிறைந்தவர்களாக நம்ம வைக்கிறோம். எல்லா நம்பிக்கை நிறைந்த வைக்கணும். ஒரு சில எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ஒரு நிமிடம் அப்படி நம்பிக்கை நிறைந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா அப்படியே தலைவர். ஒரு அம்மா ஃபாதருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர், நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பிரம்மாண்டமானவர், அவர் சக்தி மிக்கவர், ஆற்றல் மிக்கவர் அப்படின்னா. ஒரே கடவுளை பற்றி புகழ்ச்சி.
ஃபாதர் கேட்குறேன், என்னம்மா என்ன நடந்துச்சு? என் மகளுக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடச்சி. அப்போ ஒரே கடவுளை புகழ்றது. ஒரு 10 நாள் கழிச்சு ஒரே அழுக, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கடவுளே அப்படின்னு சொல்லி அழுக அந்த ஃபாதர்கிட்ட. இப்போ என்னம்மா ஆச்சு? ஃபாதர், அந்த பீரோவில் 5 பவுன் தங்க நகை வச்சுருந்து காணாமல் போயிட்டு. 10 நாளைக்கு முன்னாடி தான் கடவுள் எப்படி தெரிஞ்சாரு? ரொம்ப பெரிய ஆச்சரியமான கடவுளாக தெரிஞ்சாரு. அதுக்கு பிறகு ஃபாதர் சொல்கிறாங்க, ஏம்மா நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டேன் ஃபாதர், என் மகளும் நானும் சேர்ந்து எல்லாரும் தேடி பார்த்துட்டேன் ஃபாதர். அந்த 5 பவுனு அது ஆசையாக பண்ணது ஃபாதர், பார்த்து பார்த்து பண்ணது ஃபாதர். அப்போ ஃபாதர் சொல்கிறாங்க, ஏம்மா என்ன ஒருக்கா நல்லா தேடுங்கம்மா சொல்லியாச்சு. 4 நாள் கழித்து திரும்ப போனவர், ஃபாதர் கடவுள் இருக்காரே ஃபாதர், கடவுள் இருக்காரே ஃபாதர், அவர் வார்த்தை தவறாத ஃபாதர், நீங்கள் சொன்னீங்க பீரோவில் மேலே தள்ளி கிடந்திருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம், 5 பவுனும் கிடைச்சிட்டு. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அப்படியே மாறும். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்பிக்கை என்பது அப்படி எப்படி குறைஞ்சி கூடுது, இப்படி போய் அப்படி இறங்கி அப்படி போகுது. அப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கையில் எல்லா நேரத்திலும் கடவுளும் நம்பிக்கையா இருந்தா அதை இந்த மாதத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை கடைபிடிக்கணும். பவுல் சொல்கிறார் பாருங்க, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், இதுல வளமையிலும் வாழ நான் அதற்கு பயிற்சி பெற்றிருக்கிறேன். அழகான வரி சொல்றார், எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், நான் அதற்காக பயிற்சி பெற்றிருக்கிறேன். இது பயிற்சி, ரெண்டுலையும் சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு அருமையான பயிற்சி. நம்பிக்கை என்பது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை நான் சிறப்பான விதத்தில் பெற்றிருக்கேன்னு சொல்லி பவுல் அழகாக சொல்கிறார். வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், ரொம்ப சிறப்பாக சொன்னார். அதற்காக நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஆகவே நாமும் பயிற்சி பெறணும், கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பெற்று மிக சிறப்பான விதத்தில் வளரும். 2வது, நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகுது? ஒவ்வொரு நிமிடமும் அற்புதம் அதிசயம் நடக்குது. சாரிபாத்து கைம்பன் யாருக்கெல்லாம் தெரியும்? சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பன் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு என்று சொல்லி பழைய ஏற்பாடு. ஒரு கைதட்டுங்க. நைல் நகர் கைம்பன் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடம். பார்த்தீங்களா, ஒருக்கா சொன்னா பழைய ஏற்பாடு சொன்னா திரும்ப பழைய ஏற்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ரொம்ப கணிப்பாக வச்சிருக்காங்க. அது தவறு. சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பன், அங்க என்ன நடக்குது? மாவு இல்லை, தீரப்போகுது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது? என்ன? அங்க இறைவாக்கினர் போன பிறகு அவங்க கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த அம்மா கொஞ்சம் தான் இருக்கு நீங்க, ஆனா அங்க கொஞ்சமா இருக்குது, பொங்கி வழிது பாருங்க. இறைவன் அருளால் இது பொங்கி வழிந்து நிறைய சுட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அது வருது. 5000 பேருக்கு அற்புத உணவு அளிக்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க? இவ்வளவுதான் இருக்குது, எங்க கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவு என்னது? 5 அப்பம். இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுக்கு போதாத, இவ்வளவுக்கு பத்தாத, இவ்வளவு கொடுக்க முடியாத. அங்கு பாருங்க, இறைவனுடைய தெய்வீக அருள் பொங்கி வழிகிறது. அங்கு எல்லா மக்களும் உண்டு. 5000 பேர் உணவருந்தினார்கள் என்று திருவு நம்ம அழகா சொல்கிறார். இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிற போது ஒவ்வொரு நிமிடமும் அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. அப்போ அதை நாம் சிறப்பாக உணர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அருமையாக இருக்கும். இந்த மாதத்தில் நம்ம நம்பிக்கை நிறைந்தவனாக இருக்கணும். நம்பிக்கை குறையும், எல்லாருமே குறையும். பாருங்க, அன்னை தெரசா அவங்களுக்கே நம்பிக்கை குறைஞ்சது. டார்க்னஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்கிறார்கள் அவர்கள், விசுவாசத்தின் இருட்டு. ஏன்னா நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் ஏதாவது நிகழ்வு நடக்கிறோம், நமக்கு அப்படியே நம்பிக்கை குறையுது, சக்தி இல்லாமல் போயிடும், சோர்வாயிரும், தளர்வாயிரும். ஒவ்வொரு நாள் நம்பிக்கையை நாம் புதுப்பிக்க வேண்டும். இந்த மாதத்தில் முதல் நாள்லே நாம் நம்பிக்கையை புதுப்பித்து நாம் பிறருக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், இவங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்களா சிறப்பான விதத்தில் திகழும். அதுக்கு பாருங்க, ஸ்தேவான், புனித ஸ்தேவான், புனித பவுல், இவங்க வாழ்க்கையை பார்க்கும் போது ஸ்தேவான் எத்தனாவது மறைசாட்சியா மறிக்கிறார்? இயேசுக்காக பல மறைசாட்சியா மறித்தார்கள். அதுல முதல் மறைசாட்சி யார்? புனித ஸ்தேவான். புனித ஸ்தேவான் இயேசுக்காக மறித்த முதல் மறைசாட்சி. என்ன நடக்கு பாருங்க, பவுல் அந்த நேரத்தில் சவுலா தான் இருக்கார், சவுலா தான் இருக்கிறார். இப்போ ஸ்தேவான் மறைசாட்சியாக மறிக்கிற நேரம், இறக்கிற நேரம், அவர் என்ன செஞ்சாங்க?
கல்லால் எரிந்து கொள்கிறார்கள். கல்லால் எரிந்து கொள்கிறார். சவுல் இப்ப இயேசு பக்கம் வரல, சவுலா இருக்க நேரத்தில் இப்போ ஸ்தேவானை கல்லால் எரிகிறார்கள். கல்லால் எரிகிற போது அவர் தன்னுடைய தலைவன் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த கல்லறி எப்படி படுகிறார்? ஏதோ ரோஜா பூவை தூக்கி எரிந்தது போல அந்த கல்லறிகளை புனித ஸ்தேவான் பெறுகிறார். அழல, கதறல, இது எனக்கு எதுக்கு, இந்த இயேசுவை பின்பற்றிருக்கு, எனக்கு கிடைச்ச இதானா, நான் அங்க போனேன் இங்க போனேன், இந்த இயேசுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சபிக்கல. எப்படி உணர்றாரு பாருங்க. அந்த கல்ல எல்லாம் ஏதோ ரோஜா பூவை தூக்கி மேல போட்ட மாதிரி ஒரு உணர்வில் அவர் தாங்கி கொள்கிறார். இப்போ சவுல் அங்கிருந்து அவர் எரியல, மற்ற எல்லாரையும் தூண்டி விடுறார். ஏன்னா உங்க வாட்சி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தா அதை தந்துருங்க, கல் ஒதுக்கி நல்லா எரிஞ்ச அவரை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யாரு? சவுல் மற்ற எல்லாரையும் தூண்டி விடுகிறார். இந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறுகிறது. ஸ்தேவானை பார்க்கிறார் சவுல். அந்த நேரத்தில் தன் தலைவன் மீது கொண்ட நம்பிக்கைக்காக ஒருவன் கல்லறிப்படுகிறான், அதுவும் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி சவுல் வியந்து பார்க்கிறான். ஸ்தேவானுடைய நம்பிக்கையை சவுல் வியந்து பார்க்கிறான். எப்படி ஒருவன் தன்னுடைய தலைவனுக்காக உயிரை கொடுக்கிறார் வர முடியும்? இரண்டாவது, உயிர் கொடுத்த மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த கொலையாளிகளை பற்றி அவர் சொன்ன வார்த்தை என்ன? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியவில்லை. இதே வார்த்தைகளை ஸ்தேவான் சொல்கிறார். அப்ப எப்படி ஒரு நபர் இவ்வளவு நம்பிக்கையாக அந்த தலைவன் இயேசுவின் மீது இருக்க முடியும் சொல்லி அப்போதே சவுலுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பற்றி என்ன வருகிறது? தமஸ்கு போகும்போது சவுல் பவுலாக மனம் மாறுகிறார். திடீரென ஏற்பட்ட ஒரு மாற்றம் மட்டுமல்ல, ஸ்தேவானுடைய மறைசாட்சி வாழ்க்கையிலேயே சவுலுக்கு ஏற்படுகிறது. அப்போதே அந்த மனமாற்ற விதை என்பது அவர் உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ வர்றார், அப்பதான் பார்க்கிறார், இப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மீது மிக சிறந்த நம்பிக்கை உள்ளதா மாறுகிறார். அன்புக்குள்ளே ஸ்தேவான் மிக சிறப்பான விதத்தில் அந்த நம்பிக்கையை சிறப்பான விதத்திலே வெளிப்படுத்தி மற்ற நபர்களெல்லாம் அவர் ஈர்க்கிறார், கவருகிறார், தன் வாழ்வின் பக்கமாக கொண்டு வருகிறார். இயேசுவின் மீதான நம்பிக்கையை சவுல் பெருமன்னமாக ஸ்தேவானுடைய வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 101 தலைவர் அவருடைய விசுவாசத்தை பற்றி என்ன சொல்கிறார்? இஸ்ரேலிடத்தில் யாரிடத்திலும் இந்த நம்பிக்கையை கண்டதில்லை. நீங்கள் அந்த ஒரு போட்டி வைப்பாங்களா, நடித்து அதுக்கு ஒரு பதில் சொல்றது வைப்பாங்களா, வச்சா போனால் எல்லாம் ஃபெயிலாரியும் போல. அப்போ இஸ்ரேலிடத்தில் யாரிடத்திலும் இந்த நம்பிக்கையை நான் கண்டதில்லை. மெய்சில் இருக்கிற விசுவாசம், வியப்புக்குரிய விசுவாசம், மிகவும் ஆச்சரியமான விசுவாசம். அவருடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாதித்தது. ஆக நாமும் இயேசு கிறிஸ்துவின் மீதான அந்த விசுவாசத்தில் படிப்படியாக வளருவோம். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கடவுளாக கொண்டு வளருவோம். கடவுள் இருப்பதை கண்டுபிடிப்போம். கடவுள் இருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள், என்றென்றைக்கும் இருக்கிற கடவுள், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் எப்போதும் இருக்கிற கடவுள். அந்த கடவுளை நம்முடைய நம்பிக்கையால் கண்டுபிடிப்போம். ஆகவே அதற்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிப்போம். எல்லாமே பயிற்சி இருந்தால்தான் கண்டுபிடிக்க முடியும், முயற்சி இருந்தால்தான். ஆன்மீகம் அப்படித்தான், ஆன்மீகத்திலும் அப்படித்தான். உங்கள் தொழில் சம்பத்திலும் நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் பயிற்சி முயற்சி கண்டிப்பாக தேவை. ஆன்மீகம் அப்படித்தான். ஆகவே நாம் பெற்றிருக்கிற அறிவால் ஆண்டவரை தேட முடியாது, மாறாக இறை அனுபவம் தான் இன்னும் அதிகமாக கடவுள் இருப்பதை நமக்கு காட்டும், கடவுள் இருப்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த பிப்ரவரி மாதத்தில் மிக சிறப்பாக கண்டுபிடிப்போம். கடவுளை கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் பிப்ரவரி மாதம் உண்மையிலே பிரமாதமான மாதம். ஆமென். இலவேசே பக்கம் 150 எடுத்துக்கொள்வோம்.
ஆரோக்கியனின் வழியாக நம்மை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். அள்ளித்தரும் அன்னையின் பக்தர்களே, கேளுங்கள் தரப்படும் என்று கூறிய ஆண்டவர் நோக்கி நம் வாழ்விற்கு தேவையான வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்வோம். உமது திருச்சபை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து உண்மை, அன்பு, நீதி, சமாதானம் என்னும் பாதையில் அழைத்துச் செல்லும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வழிநடத்தி காத்தருள அறிவுரிய வேண்டும் என்று ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரே மன்றாடுவோம். எமது மறை மாவட்டத்தை வழிநடத்தி செல்லும் எம் ஆயர் சீமன் அண்டரின் ஆண்டனி உடல் நலமும் உள்ளத்து உறுதியும் கொண்டு அன்றைக்கு முன் மாதிரியான வாழ்வை அமைத்திட அருள் புரிய வேண்டுமென்று ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரே மன்றாடுவோம். தன்னலம் கருதா தியாக உள்ளத்துடன் திருச்சபையில் பணியாற்றும் குருக்கள், புரவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றி வாழவும் நற்செய்தியின் பணிக்காக அயராது உழைத்து நற்செய்தியின் சான்றுகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். எம் பாரத நாட்டையும் அதனை ஆண்டு நடத்தும் தலைவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும் அரசை அமைத்து மக்களை வழிநடத்த அருள் புரிய வேண்டும் என்று ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். எமது வங்கியில் உள்ள கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தும் அன்னையின் ஆட்சி பெற்று அன்பு, அமைதி, ஒற்றுமையில் நிலைத்து மகிழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்கள் துன்பத்தாலும் வாழ்வின் சோர்வினாலும் அலைக்கழிக்கப்பட்டு அமைதியின்றி தவிக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரின் எண்ணற்ற மனக்குறைகளை நீக்கி நல் வாழ்வளித்து உமது பராமரிப்பில் வைத்து காத்தருள வேண்டும் என்று ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். மற்றும் சிறு பயணிகளாக வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் தொழில் முயற்சியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆரோக்கியனின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே ஆலயத்தின் மீது பற்றும் பாசம் கொண்டு உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு நிறைவு ஆஸ்வதிக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் அரவணைப்பில் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் வளர்ச்சிக்குரிய காரியம் நடைபெறுகிற போது முன் வந்து தாராள உள்ளத்தோடு கேட்கும்போது மனம் நோகாமல் மன மகிழ்ச்சியோடு உதவி செய்ய நல்ல உள்ளங்கள் அவருடைய குடும்பங்கள் நிறைவாக ஆஸ்வதிக்கிறார்கள். அவருடைய கருத்தில் நிறைவாக கொடுக்கிறார்கள். ஊருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஆலய நிர்வாகிகள், தோள் கொடுக்கும் தோழர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் விரும்பும் வரங்களை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அன்பு நிறை வானக தந்தையை புனித கன்னி மரியாளை அனைத்து அருட்படைகளாலும் அணி செய்து உம் திருமகனை இவ்வுலகில் பெற்று வளர்க்கும் தாயாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து பாவத்திலிருந்தும் துன்ப துயரத்திலிருந்து விடுதலை பெறுவோமாக. எங்கள் தாயின் மன்றாட்டினால் உடல் நலம் உள்ள தூய்மை பெற்று விண்ணகம் அடைய அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இறைவா,
அன்பிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலி அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியனை நவநாளில் எங்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வெளியாகும் மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவிருந்து அறிந்துவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளன எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தீர்கள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெய், எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோணியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள்
பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நன்முகவுள்ளே பிப்ரவரி மாதம் பிரமாதமான மாதம். கவலைப்படாதீங்க, கடவுள் பார்த்து கொள்வார், வழிநடத்துவார், சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். ஆகவே நமக்கு அந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்தோம், ஏக்கா பிப்ரவரி மாதம் பிரமாதமான மாதம்க்கா, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, கடவுள் வழிநடத்துவார் என்று சொல்லி சத்த போட்டுறாங்க. தாயே, முகத்தில் மட்டும் அது தெரியட்டும். சிரித்த முகத்தோடு புன்னகை போங்க, ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நான் கல்வியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை என்று சொல்லியது என் ஆன்மா.
கோவிலில் பிப்ரவரி மாத முதல் சனிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்கள் நன்றியோடு பாராட்டுகிறேன். குறிப்பாக புனித அந்தோனியார் நம்பியடி மக்கள் மிக சிறப்பாக இந்த சப்பர பவனி அதன் வழிபாட்டுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அனைவரும் கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்க்கைகளை சிறப்பாக தெரிவிக்க நமக்கு வந்து எழுந்து சில மணித்துளிகள் நாம் ஆண்டோடு ஜெபிக்க போகிறோம். இல்லை எஞ்சி கடவுளோடு நம்ம உருவாடுவதற்கு ஒரு அருமையான நேரம். நல்ல மனநிலையோடு எழுந்து சந்தோஷமாக எஞ்சி கடவுள் எனக்கு ஒரு மாற்றம் தரப்போகிறான்னு சொல்லி அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் கடவுள் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வரப் போகிறார். உங்களுக்குள்ளே பெரிய விடுதலை தரப்போகிறார். கடவுள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் எல்லாம் நடக்கிறது. எல்லாமே மிக சிறப்பாக நடக்கிறது. ஒருவேளை மன துயரத்தோடு நீங்கள் இருக்கலாம், மன நிம்மதி இல்லாமல் ஒரு சில நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த கஷ்டமே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கடவுள் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த புலம்பல் இருந்து உங்களை விடுவிக்கவே இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். உங்களை நிம்மதி தரவே அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே எனக்கான விடுதலை நேரம், எனக்கான அற்புதம் நடக்கும் நேரம் என்பதை உணர்ந்து கரங்களை குவித்து கண்களை மூடி கடவுள் தருகிற அந்த அற்புதத்தை பெறுவதற்கு நம்மை தகுதியுள்ளாக மாற்றுவோம். இயேசு எனக்கு அற்புதம் செய்ய போகிறார், கடவுள் என்னை தொட போகிறார், இந்த நேரத்தில் எனக்குள்ளே மாற்றம் வருக போகிறது, எனக்குள்ளே புதுவிதமான வாழ்க்கையை தருவதற்காக கடவுளை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் அவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். மன காயங்களாக இருக்கலாம், மன புண்களாக இருக்கலாம், மன வேதனையாக இருக்கலாம், தனிமையிலே அழலாம், தனிமையிலே அழுது என்ன வாழ்க்கை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கடவுள் கரத்தில் ஒப்படைக்கப்படுகிற வாழ்க்கை என்பது பிரமாதமான வாழ்க்கையாக அமைகிறது. யாரிடத்தில் போவது, யாரிடத்தில் சொல்லுவது, யாரிடத்தில் ஒப்படைப்பது என்றெல்லாம் நீங்கள் பல நேரங்களில் சிந்தித்திருக்கலாம். கடவுள் இருக்கிறார், நமக்கென்று ஒரு தெய்வம் உண்டு, உங்களுக்கென்று ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுள் பாதத்திலே இப்போது அர்ப்பணிக்கிற நேரம் இது, கடவுள் பாதத்திலே கொடுக்கிற நேரம் இது. திருப்பாடல் 37:5 சொல்கிறது, உன் வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்திரு, அவரே நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார். இதோ கடவுள் நம் சார்பாக, இதோ மகளே மகனே உன் சார்பாக கடவுள் செயலாற்ற போகிறார். உனக்காக அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து வைக்க போகிறார். ஆகவே நம்பு, விசுவசி, ஏற்றுக்கொள். கடவுள் மகா அற்புதமானவர் என்பதை நம்பு, விசுவசி, அற்புதத்தை பார்த்து அனுபவி. ஆக இந்த நேரத்தில் ஒப்படைப்போம். பெருஞ்சுமையாக இருக்கலாம் வாழ்க்கை, பெருஞ்சுமையான வாழ்க்கையின் கடவுள் சுவையான வாழ்க்கையாக மாற்றுகிறார். மத்தேயு நற்செய்தி 11:28 பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே கடவுள், அதே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உன்னுடைய பெருஞ்சுமை எல்லாம் நான் ஆறுதல் தரக்கூடியவன், அதற்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடியவன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மை அழைக்கிறார். ஆகவே மகளே மகனே, கண்ணீராக இருக்கலாம், புலம்பலாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், நெருக்கடியாக இருக்கலாம், இடர்பாடாக இருக்கலாம், இன்னலாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், சவாலாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், பேயாக இருக்கலாம், எதுவோ கடவுள் பார்த்து ஒப்படை. அவர் கரத்திலே கொடு, அவர் கரத்திலே ஒப்படை. இதோ உனக்காக செயலாற்றுகிற நேரம் இது, உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிற நேரம் இது. அவர் பாதத்தில் ஒப்படை, அவர் பாதத்தில் ஒப்படை. இறைவா, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீர் இப்போது வந்திருக்கிறீரே, என் வாழ்க்கையை தொடுவதற்காக நீர் வந்திருக்கிறீரே. குடும்பத்திலே பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவியாக வாழ்கிறோம், இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் மனவேதனை, மனவேதனையோடு வாழ்க்கை போகிறது. இரவு படுக்கையெல்லாம் கண்ணீர், இரவு தூங்குகிற போது நிம்மதியாக தூங்க முடியவில்லை, தூக்கம் வரவில்லை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஆண்டவரே, இதற்கு எப்போது விடுதலை கிடைக்கும்? ஆண்டவரே, இது எப்போது மாறும்? மகளே, கண்ணீர் வெடிக்கிறாயா? மகனே, புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இதோ இயேசு உனக்காக அற்புதம் செய்கிற நேரம். அவனை நம்பு, அவரிடத்தில் ஒப்படை, அவரிடத்தில் உன் வாழ்வை கொடு. இந்த நேரத்திலே உனக்கான விடியலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உனக்கான ஆசீர்வாதத்தை இப்போது அவர் தருகிறார். விசுவசித்து மனம் முழுவதும் நம்பிக்கை நிறைந்தவர்களாய் அவரை நோக்கி மன்றாடுங்கள்.
நம்புவதற்கு எல்லாம் நிகழும். மார்க்கின் செய்தி 9:23 நமக்கு சொல்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு வாழ்க்கை அர்ப்பணிங்கள். கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் பெயரால், நாசரேத்து இயேசுவின் பெயரால் முடிவுக்கு வரட்டும். ஆகவே நாசரேத்து இயேசுவின் பெயரால் மன்றாடுவோம். அவர் பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து கேட்போம். ஆண்டவரே, இந்த மாதத்திற்கான நல்ல உடல் சுகத்தை தாரும், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பதற்கான வரத்தை தாரும். சோம்பேறியாக இருக்கிறேன், சோம்பேறி, என்னுடைய பணிகள் எல்லாம் தள்ளி போடுகிறேன், கடமைகள் எல்லாம் தள்ளி போடுகிறேன், குடும்பத்தின் வேலைகள் எல்லாம் தள்ளி போடுகிறேன், அலுவலகத்தில் தள்ளி போடுகிறேன், படிப்பில் தள்ளி போடுகிறேன், சோம்பேறியாக வாழ்கிறேன். இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருக்க, ஆக்டிவாக செயல்பட ஆண்டவரே அந்த ஆற்றலை தாரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். நல்ல வார்த்தைகளை பேச, நல்ல வார்த்தைகளை, நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க. இயேசுவே, நாவை தொடும், என் நாக்கை தொடும், அதிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் நல் வார்த்தைகளாக, நல் வாழ்விற்கான வார்த்தைகளாக இருக்க உதவி செய்ய மன்றாடுங்கள். பாவங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பாவங்கள், பிறருக்கு எதிராக, எனக்கு எதிராக நான் செய்த பாவங்கள், என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும், என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் மந்திரியும். இந்த நேரத்திலே உமக்கு பிரியமான காரியங்கள் என் உடலிலிருந்து புறப்பட்டு வரும்படியாக தேவரீர் கட்டளையிடுவீராக, தேவரீர் உதவி செய்வீராக. மன்றாடுவோம், ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்மக்களே, இந்த மாதம் முழுவதுமாக நடக்க இருக்கிற மங்களகரமான காரியங்கள், மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் எல்லாமே நிறைவாக நடைபெற, தடையின்றி நடைபெற, சிறப்பாக நடைபெற கடவுளே ஆசிரியை கேட்போம். கை குவித்து மன்றாடுவோம், அவரை நோக்கி மன்றாடுவோம். திருப்பாடல் 34:5 சொல்கிறது, அவரை நோக்கி மன்றாடியோர் மகிழ்ச்சியால் விழித்தனர், அவர்கள் அவமானத்திற்குள்ளாகவில்லை. கடவுளை நோக்கி நாம் இருந்தால் அவமானம் இல்லை, இழிவில்லை. ஆகவே அந்த கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம், அவரே உற்று நோக்குவோம். மங்களகரமான காரியங்களை இறைவன் செய்திரும்படியாக ஜெபிப்போம். இன்னும் குடும்பத்துக்கு தேவையான மங்களகரமான காரியங்கள், பிள்ளைகளுக்கான திருமணமாக இருக்கலாம், இல்லத்திற்கான வீடு கட்டுவதற்காக இருக்கலாம். எத்தனையோ பேர் கடவுள் செய்து கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்கும் செய்து தருவார். நம்புங்கள், அவர் ஆச்சரியமானவர். இல்லாததிலிருந்து, வெறுமையிலிருந்து நிறைவை தருகிற கடவுள். நம்பு மகளே, நம்பு மகளே, நம்பு மகனே, கடவுளை வெறுமையிலிருந்து அவர் நிறைவை தருவார். அப்படிப்பட்ட கடவுள். இந்த நேரத்தில் நம் வாழ்விற்கான மனமாற்றத்திற்காக மன்றாடுவோம், நல்ல வேலை வாய்ப்பிற்காக மன்றாடுவோம், கடன் பிரச்சனை தீர, மன நிம்மதி கிடைக்க, பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாக. காலம் நெருங்கி வருகிறது, தேர்வு காலம் நெருங்கி வருகிறது. பிள்ளைகள் நன்கு படிக்க, நல்ல பெயர் எடுக்க, கீழ்ப்படிதல் கொடுக்க, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க சிறப்பான விதத்திலே அருள் கேட்போம். நல்ல மழைக்காக மன்றாடுவோம். மழை தேவைப்படுகிறது. இறைவன் தாமே நம் மீது கருணை கண் பொழிந்து நல்ல மழையை தரும்படியாக மன்றாடுவோம். நம் அருகில் இருப்பவர்களை அவருடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அருகில் இருப்பவர்கள் நம் பக்கத்தில் இருப்பவர்கள் மன்றாடுவோம். நம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக மன்றாடுவோம். வர முடியாதவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க முடியவில்லை, அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க முடியாமல் மன்றாடுவோம். நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள், வீட்டில் நோயால் பாதிக்கப்படுகிறவர்கள், நம்முடைய பெற்றோர், உற்றார் உறவினர்கள் நோயால் பாதிக்கப்படலாம். கடவுள் தாமே அங்கு சென்று அற்புத சுகம் கொடுக்க முடியாது. நமக்கு மன கஷ்டம், நம்முடைய உடல் நோய்கள் எல்லாம் இறைவன் தொட்டு குணப்படுத்த முடியாமல் மன்றாடுவோம். யாரெல்லாம் நம்முடைய பகைவர்களாக இருக்கிறார்களோ, விரோதிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு பிடிக்காதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களையும் இறை பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பல நேரங்களில் அவர் அழிந்து போக வேண்டும் என்று நாம் மன்றாடி இருக்கலாம். பிப்ரவரி மாதத்திலே நம்முடைய மனநிலை மாறட்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் மன்றாடுவோம். இறைவா, அவர்கள் குடும்பத்தில் இந்த தேவை இருக்கிறது, எனக்கு தெரியும், அந்த தேவையை நீ நிறைவேற்றிக் கொடுங்க என்று சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள தேவை நிறைவேற முடியாது நாம் ஜெபிப்போம். அந்த தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இயேசு இந்த நேரத்தில் ஒரு விதமான புது விடுதலை தந்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்தும். இயேசுவை ரொம்ப கஷ்டமாக வந்தேன்,
ரொம்ப பாரமாக வந்தேன். இப்போ உணர்கிறேன், ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்கிறேன். எனக்குள்ள விடுதலை கிடைத்திருக்கிறது, அற்புத சுகம் கிடைத்திருக்கிறது, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். சோம்பலாக இருந்தது, தளர்வோடு வந்தேன். இப்போ ரொம்ப ஆற்றல் கிடைத்தது போல உணர்கிறேன். இனி என் வாழ்விலே துள்ளி குதிக்க முடியும், சிறப்பாக வாழ முடியும். இதையெல்லாம் இந்த திருப்பலி வழியாக உம்முடைய பேரிரக்கத்தின் வழியாக பெற்றுக்கொண்டேன். நன்றி என்று சொல்லி மனதிற்குள்ளே நாம் நன்றி செலுத்துவோம். நோயாளிகள் மந்திரிக்கும் ஜெபத்தை சொல்வதற்கு நாம் தயாராகும். புனித ஆரோக்கிய அன்னையின் புகழையும் அவருடைய மேலான பெயரையும் ஜென்ம பாவத்தின் மாசு ஒருபோதும் உங்களிடம் இருந்ததில்லை. உன்னத கடவுளின் தாயாக பாவ கரையற்ற உம்மை பரிவுடன் தெரிந்து கொண்டார். வல்லமை மிக்க அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளார். புனித ஆரோக்கிய அன்னையே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதலெல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தை கேட்ப நோயுற்றோராய் இவர்கள் தாழ்மையோடு உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். அன்று பேதுருவின் மாமியாரை சந்தித்து உடல்நலம் அருளியது போல இவர்களை சந்தித்து தொட்டு குணமாக்கி இவர்களோடு தங்கி இவர்களுக்கு துணையாயிரும். இவர்கள் உடல்நலம் பெற்று உமக்கு நன்றி கூறும் உமது நன்மைத்தனத்தை பறைசாற்றும் வருவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் தெய்வீக குணமளிக்கும் ஆசிரை தலைவணங்கி பெற்றுக்கொள்வோம். வல்லமை பொருந்திய ஆரோக்கிய அன்னையின் மன்றாட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவர் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரை நிறைவாக, வளமாக, கனமாக ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கரங்களை உயர்த்தி அள்ளித்தரும் அன்னையே வாழ்க, அள்ளித்தரும் அன்னையே வாழ்க. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அள்ளித்தரும் அன்னையே வாழ்க, அள்ளித்தரும் அன்னையே வாழ்க, அள்ளித்தரும் அன்னையே வாழ்க, அள்ளித்தரும் அன்னையே வாழ்க. வெரி குட். நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக அருமையாக நம்முடைய தாயினுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கீங்க. பாருங்க, கோயில் முன்னாடி அன்னைக்கு பொத்த காலம் உள்ள எதிர்ந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா எது இருக்குது? கோயில் முன்னாடி பொத்த காலம் உள்ள கோயில் பற்றி விளம்பரம் வச்சுருந்தாங்களா? இன்னைக்கு எது இருக்குது? முத்துலாபுரம் இருக்குது. அள்ளித்தரும் அன்னை அவளும் வெளியே செல்ல வேண்டும், அவளுடைய புகழும் வெளியே பரப்ப வேண்டும். நாம் முதல் முயற்சியாக இருக்கணும், இது தீவிரமாக இறங்கணும். ஒரு சிலர் ரொம்ப தீவிரமாக இறங்கிறீங்க, பாராட்டுகள். அவங்களாம் கை தட்டியும். அதன் பிறகு இன்றைக்கு மறைவுகளில் பேசும்போது ஒரு சில பதில் நீங்கள் சத்தமாக சொன்னீங்க. அப்படிதான் எல்லாம் ஆக்டிவாக பங்கெடுங்க. இளங்குளத்துக்கு பைபிள் கொண்டு ஒரு பிரச்சனை இல்லை, மக்களுடைய பங்கெடுப்பு குறைவாக இருக்குன்னு சொல்லி வருகிற அருட்தந்தைன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வியந்து போகணும், அவங்களாம் ஆச்சரியப்பட்டு போகணும். கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது, அதை கைத்தட்டி பாராட்டுகள் வாழ்த்துக்க முடியும். மக்களே, நாளை நடைபெறுகிற நிகழ்வு நம்முடைய பீட பணியாளர்கள் அவருடைய திருவிழா. அவர்கள் சிறப்பான விதத்தில் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அது தென்மண்டல இறையழுத்தல் பணிக்குழு சார்பாகவும் இறையழுத்தல் இந்த மண்ணிலே வளர வேண்டும் என்பதற்காக ரொம்ப சிறப்பாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. நேரத்தில் வந்துடுங்க. பூசை எத்தனை மணிக்கு கிடைக்கிறது? உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், நம்ம கோயிலில் 8 மணிக்கு பூசை கிடைக்கும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், we have holy mass at 8 AM in அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய சர்ச். அப்போ எத்தனை மணிக்கு பூசை நடக்குது? 8:15 இல்லை, 8:30 இல்லை, 8 மணிக்கு பூசை நடக்குது. 7:55க்கு மணி அடித்து உடனே ஆரம்பிச்சிடுவோம். 7:55 மணி அடிக்கும், மணி அடிச்சுன்னு ஆரம்பிச்சிடும். நீங்கள் 7:45 வந்து ஒரு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் பேசிட்டு, யாரோட பக்கத்தில் இல்லை, மாதா கிட்ட பேசி அது பங்கெடுக்கணும். கண்டிப்பாக வாங்க, அப்படி வந்துடுங்க. இது மாதா கொடுக்குற அழைப்பு. இது யார் கொடுக்கறது? உங்கள் வீட்டுக்கு மாதா வந்து
எம்மா ஆரோக்கியமேரி, ஆரோக்கியமேரி யாரும் இல்லைல்ல? ஆமாம், யாரும் இல்லை. எம்மா ஆரோக்கியமேரி 7:45 பூசைக்கு வந்துருமா அப்படின்னு சொன்னால் வரீங்களா வர முடியல? ஆரோக்கியமேரி 6 மணிக்கு இருப்பாப்புல. அப்போ நம்ம சிறப்பாக அதில் பங்கெடுக்கணும், நல்ல முழு திருப்பலியும் பங்கெடுக்கணும். அப்போ அதுக்கேற்றவாறு சிறப்பாக டைமுக்கு வந்து பங்கெடுங்க. நன்றி.